ஐயா, உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அமேன். கிருபை என்பது நாம் பெற்றுக்கொள்ள முடியாததை, நாம் எதையுமே செய்யாமல் நமக்காக ஃப்ரீயாக கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் கிருபை, கிரேஸ். அதை எப்போது தெரியுமா அவர் தருகின்றாரு? பலவீனமாக இருக்கிற நேரத்தில் அந்த பலத்தில் அவர் கொடுக்கின்ற பலம் பூர்ணமாய் விளங்குமா. அப்போ கர்த்தர் கொடுக்கின்ற பலம் எப்போது பூர்ணமாய் விளங்கும்னா, நம்ம பலவீனமாய் இருக்கிற நேரத்தில். அப்போது அவர் அவருடைய கிருபையை நிறைவாய் கொடுத்து உங்களுடைய பலத்தை பூர்ணமாய் விளங்க செய்வார். ஆம், மோசேயை கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்ல அழைக்கும்பொழுது அவர் சொல்லுகின்றார், எனக்கு பேச வராது, நான் திக்குவாய் என்று சொல்லுகின்றார். என்னால் ஒன்றுமே முடியாது, நான் இந்த ஊழியத்திற்கு போக இயலாது என்று சொல்லும்போது கர்த்தர் அவருடைய கரத்தில் இருந்த கோலின் மூலியமாய், அவர் கரத்தின் மூலியமாய் அவருடைய பலத்தை, தேவனுடைய பலம் அதில் இருந்து பெருகி அது மற்றவர்களுக்கு விளங்கும்படியான பெரிய அதிசயத்தை செய்த தேவன் இன்றும் உங்களுடைய பலத்தை பூர்ணமாய் அவருடைய கிருபையினால் விளங்க பண்ண அவருடைய கிருபை பெரிதாக இருக்கின்றது. அதை இன்று இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். பலவீனமாக இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையினால் உங்களுடைய பலம் பூர்ணமாய் விளங்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய வழிநடத்துதல் நீங்காத பிரசனம் உங்களோடு இருந்து நடத்த இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து வாழ்த்துகிறேன். ஆமென்.